Strong welcome to everybody who is listening this video. நான் ரொம்ப enthusiastic நேச்சரோட ரொம்ப ஜாலியா வந்திருக்கேன். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ரொம்ப ஈஸியானது, கதை மாதிரி கேட்கக்கூடியது. பட் இதுல நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது குரூப் 1 அண்ட் குரூப் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். ஓகே, பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். நான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி உயிரி, just a minute, yes, உயிரி, புவி, வேதி, சுழற்சி, வேதியியல் சுழற்சி, பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்றத நம்ம பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துட்டோம். என்ன, ஏதோ ஒரு கெமிக்கல் எலிமெண்ட், கெமிக்கல் மாலிக்யூல் இருக்கு இல்லையா, மூலக்கூறு இருக்கு இல்லையா, என்ன பண்ணுது, நம்மளோட என்விரான்மெண்ட் கூட, நம்ம சுற்றுச்சூழலில் அது எப்படி மாறுதல் அடையுது, உயிரினங்களுக்குள்ள அது என்டர் ஆகி என்ன மாறுதல் அடையுது. அப்போ உயிரினங்கள் லிவிங் ஆர்கானிசம்க்கு வெளியே வந்து அது என்விரான்மெண்ட் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ உள்ள வெளியே அது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் செய்யுது ஒரு கெமிக்கல் அப்படின்றது தான் இந்த பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் மூலமா நம்ம படிக்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் சைக்கிள். தென் இப்போ நான் சல்ஃபர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். அமிலமலை அது கொடுக்குது, அவ்வளோதான். அதை பற்றி மட்டும் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வெரி இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் நைட்ரஜன் சைக்கிள். அப்போ நைட்ரஜன் சைக்கிள் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு 3 டேர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அமோனிஃபிகேஷன். அமோனிஃபிகேஷன் அப்படின்னா அமோனியாவாதல். அமோனியாவாதல், அமோனிஃபிகேஷன். Then nitrification. Nitrification. See, nitrification அப்படின்னா நைட்ரஜன் ஆகுதுல. See, இங்க இருக்கு. Yes, நைட்ரஜன் ஆகுது. Just a minute. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன், நைட்ரேட்டாதல், நைட்ரேட்டாதல். தென் டீநைட்ரிஃபிகேஷன். இந்த 3 ப்ராசஸ் பற்றியும் நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னா நைட்ரஜன் வெளியேற்றம். ஓகே, வெளியேற்றம். இப்போ இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் என்ன பண்ணுது அப்படின்றத படிச்சுடுவோம். நைட்ரஜன் அமோனியாவாகவும் அமோனியம் அயானாகவும் மாற போகிற இந்த ப்ராசஸ் அமோனியாவாதல், அமோனிஃபிகேஷன். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் என்ன பண்ணுறாங்க, அமோனியாவாக மாறுறாங்க. நைட்ரிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா, அமோனியா இருக்காங்க இல்லையா, அமோனியா ஆர் அமோனியம் அயனிகள், NO2 என்ன சொன்ன, நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் நைட்ரேட் ஆகவும், ஓகே, நைட்ரேட் ஆகவும் கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் நைட்ரேட் ஆதல், நைட்ரிஃபிகேஷன். ஓகே, தென் இந்த நைட்ரேட்ஸ் மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க திருப்பி நைட்ரஜனாக மாறுற ப்ராசஸ் டீநைட்ரிஃபிகேஷன். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த இடத்துல என்ன படிச்சிருக்கோம், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன். ஓகே, இப்போது இந்த அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன் இதை எந்தெந்த ஆர்கானிசம்லாம் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அமோனிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸை எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமோனிஃபிகேஷனை பெசிலஸ் அப்படின்ற ஸ்பீஷீஸ், கிளாஸ்ட்ரீடியம் அப்படின்றது நம்ம டெட்டானஸ் டிடி போடுறோம் இல்லையா, அந்த டிடியை காஸ் பண்ணுற ஒரு ஜீனஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா கிளாஸ்ட்ரீடியம். தென் கிளெப்ஷியல்லா,
கிளப்சியல்லா இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்ற நைட்ரேட் ஆகுதல் இருக்கு இல்லையா, நைட்ரேட் ஆகுதல் அந்த யார் யார் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாமா. இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டஸ், மைக்ரோகாக்கஸ், செரேஷியா, சூடோமோனாஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நைட்ரோபாக்டர். அப்போ நைட்ரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் மோஸ்ட்டாக நைட்ரோன்னு ஆரம்பிக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டீநைட்ரிஃபிகேஷன்ற நைட்ரஜன் வெளியேற்றத்தை யார் யார் செய்ய போகிறாங்க, இவங்களையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இவங்க பேர்லேயே டீநைட்ரிஃபிகேஷன்ன்றது வரும். தயோபேசிலஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ், மைக்ரோகாக்கஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நைட்ரஜன் வெளியேற்றத்தை செய்கிறாங்க. அப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ பண்ணாமல் இருக்கேன் பார்த்தீங்களா, நைட்ரிஃபிகேஷனை யார் யார் பண்ணுறாங்க, நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த சுழற்சிக்குள்ளே போவோம். இப்போ நைட்ரஜன் கேஸ் இருக்காங்க. நைட்ரஜன் கேஸ் அட்மாஸ்பியரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 78% இருக்காங்க. 78% இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்ன பண்ணுது, நைட்ரஜன் ஃபிக்சேஷன், வளிமண்டல நைட்ரஜனை தாவரம் என்ன பண்ணுது பாருங்க, தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை உணவாக எடுத்துக்க போகுது. எப்படி, நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணி. எப்படி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகும், பை நைட்ரஜன் ஃபிக்ஸன் பாக்டீரியா மூலமா. யார் மூலியமா, பாக்டீரியா மூலமா. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா யாரு, நம்ம படிச்சிருக்கோம். ரைசோபியம் ரூட் நாடல் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் படித்தோம் இல்லையா. எங்கே படித்தோம், ஃபெர்டிலைசர் உரங்கள் டாப்பிக்கில் படித்தோம். ரைசோபியம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரூட் நாடுலர் ஃபார்ம் பண்ணி நைட்ரஜன், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி இதை என்ன பண்ணுறாங்க, பிளான்ட்டுக்கு ஈஸியாக்கி கொடுக்குறாங்க. அவங்கள தான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இப்போ அமோனிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. அப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவும் நைட்ரஜனை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. தென் அமோனிஃபிகேஷன் பண்ணுற பாக்டீரியாஸ் இருக்காங்களே, அமோனியாவாகுதல் யார் யார் பண்ணுறாங்க, பெசிலஸ் மாதிரியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அவங்களும் நைட்ரஜனை இப்போ அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பாருங்க. இப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இப்போ என்னவா மாறுது, அமோனியாவா மாறுது. இந்த அமோனியாவை இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஃபார்ம் ஆன அமோனியாவை தாவரங்களுக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பண்ணி கொடுத்து அமோனியாவாதல் ப்ராசஸ் மூலியமா அமோனியா கிடைக்குது. இந்த அமோனியாவை இப்போ நைட்ரஜன் குலம் அப்படின்னு சொல்றாங்க. நைட்ரஜன் பொருட்களை நைட்ரேட்ஸா யாரு மாத்தி தராங்க, நைட்ரிஃபையிங் பாக்டீரியா தான் யாருன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். செரேஷியா, சூடோமோனாஸ், நைட்ரோன்னு ஆரம்பிக்கும்னு சொல்லலையா, நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அமோனியாவை நைட்ரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நைட்ரைட்ஸ் இருக்கு இல்லையா, நைட்ரைட்ஸ் வந்து NO3 NO2 அப்படின்றது நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரைட்ஸ் இப்போ என்னவா மாற போகிறாங்க, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மூலக்கூறுகளாக இப்போ மாறி வளிமண்டலத்துக்கு போக போகிறாங்க. எப்படி, டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியாக்கள் மூலியமாக. டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியாலாம் என்னென்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகணும்னா, நைட்ரஜன் அமோனியாவாக கன்வெர்ட் ஆன அமோனியா நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் அமோனியா எந்தெந்த வகையெல்லாம் சாயிலுக்கு கிடைக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலியமாக, இன்னொன்று அமோனிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா டீகம்போசிஷன் அப்படின்றது நம்ம இறந்து போனவங்க உடம்புல நிறைய நைட்ரஜன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. விலங்காக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும்,
ஹியூமனாக இருக்கட்டும், எல்லாத்தோட பாடியிலையும் நிறைய நைட்ரஜன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இவங்கள சில மக்குயிரிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிதைக்கிறாங்க, மக்க வைக்கிறது மூலயமா அவங்களுக்கு அமோனியா அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் மனுஷனோடையும் விலங்கோடையும் கழிவுகள் மூலியமாகவும் மண்ணுக்கு அமோனியா கிடைக்குது, அமோனியம் கண்டென்ட் கிடைக்குது. ஓகேவா? அப்போது கழிவுகள் மூலியமும் அமோனியா கிடைக்குது. இந்த அமோனியா இப்போ நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. நைட்ரேட்ஸ் இப்போ நைட்ரஜனாக டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலியமாக நடக்குது. நைட்ரஜன் வெளியேற்றமா நைட்ரஜன் இப்போது வளிமண்டலத்தில் ஆட் ஆயிடுச்சு. இதுதான் நைட்ரஜன் சுழற்சி. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது கார்பன் சைக்கிள், கார்பன் சுழற்சி பற்றி படிக்க போகிறோம். இப்போது பிளான்ட், தாவரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒளி சேர்க்கையின் போது மட்டும்தான் பிளான்ட் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனை வெளியேற்றுறாங்க, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிறாங்க. அப்போ பிளான்ட் என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு, ஒளி சேர்க்கை அது மட்டும்தான் தாவரம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுக்குறாங்க. மற்ற நேரத்தில் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடும் பிளான்ட் தாவரங்கள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே விடுறாங்க. ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே விடுறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டும் அப்போ தான், ஒளி சேர்க்கையின் போது மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை விடுறாங்க. அப்போ பிளான்ட்டும் கார்பன் டை ஆக்சைடு தராங்க, அனிமலும் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வளிமண்டலத்துக்கு, அட்மாஸ்பியருக்கு, சுற்றுச்சூழலுக்கு தராங்க. அடுத்தது அனிமல்ஸ், நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். வேற என்ன நம்ம பண்ணுறோம், ஹியூமன் நம்ம எரிபொருள்கள் இருக்காங்க இல்லையா, பாருங்க, புதைப்படிம எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் ஃபியூவல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஃபாசில் ஃபியூவல்ஸையும் அனிமல்ஸ் என்ன பண்ணுறாங்க, பேர்ன் பண்ணுறது மூலியமாகவும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. அப்போது இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதா. இப்போது வேற எது மூலியமா கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, இப்போ ஃபாசில் ஃபியூவல்ஸ் இருக்காங்களா, இந்த இப்போ கார்பன் டை ஆக்சைடு சோர்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குது, பிளான்ட்டை ரெஸ்பிரேட் பண்ணும் போது, பிளான்ட்டுமே ஒளி சேர்க்கையும் போது மட்டும் விட்டுட்டு மற்ற நேரத்துல எல்லாம் அவங்களும் கார்பன் டை ஆக்சைடு தராங்க, அனிமல்ஸும் கார்பன் டை ஆக்சைடு தராங்க. அனிமல்ஸ் என்ன பண்றாங்க, இந்த தொல்லுயிர் எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் ஃபியூவல்ஸை எரிக்கிறது மூலியமாகவும் கார்பன் டை ஆக்சைடை தராங்க. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ், இந்த தொல்லுயிர் எரிபொருள் எப்படி ஃபார்ம் ஆனாங்க, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், விலங்குகளும் தாவரங்களும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன அழுத்தப்பட்டு அதிக வெப்பநிலையில் பல நூற்றாண்டாக கொஞ்சமாக அந்த கார்பன் ஆக்குதல் அப்படின்ற ப்ராசஸ் மூலயமா, கார்பனைசேஷன் ப்ராசஸ் மூலயமா புதை படிம எரிபொருளாக ஃபாசில் ஃபியூவலாக கன்வெர்ட் ஆகிறாங்க. ஓகே, அதை தான் பேர்ன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியே விடுறோம். அப்போது ஆக்சிஜன் இப்படி கிடைக்குது, பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது மூலயமா ஆக்சிஜன் கிடைக்குது. இது தனி ரூட். அந்த ஆக்சிஜனை தான் அனிமல் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடை 25% ரெடியூஸ் பண்ணுறது யாரு தெரியுமா, 25% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட லெவலை ரெடியூஸ் பண்ணுறது கடல், ஓஷன். ஏன்னா ஓஷன் வாட்டர் ஹேஸ் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டில் கால்சியம் இருக்குது. ஓஷன் வாட்டரில், கடல் தண்ணியில் கணிசமான அளவு என்ன இருக்குது, கால்சியம் அயான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கால்சியம் அயானோட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கால்சியம் கார்பனேட்டாக, சுண்ணாம்பு கட்டியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்றது செடிமெண்ட் ஆகி தான் நம்மளோட சிப்பிகளாக கன்வெர்ட் ஆகுது. என்னது, முத்துச்சிப்பி இருக்குது பார்த்தீங்களா, முத்துச்சிப்பியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துச்சிப்பிங்களை கடல் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடை அதை கடல் கால்சியம் கூட ரியாக்ட் பண்ண விட்டு கால்சியம் கார்பனேட்டை எடுக்குது. இந்த ஃபார்ம் பண்ண கால்சியம் கார்பனேட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் இந்த கார்பனோட சுழற்சி
ஆக்சிஜனோட சுழற்சியும் நம்மளோட சுற்றுச்சூழல்ல நடக்குது. நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, we are going to talk about சல்ஃபர் சைக்கிள் படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான். வல்கானிக் எரப்ஷன், எரிமலை அது மட்டும் இல்லாமல் வல்கனோ இருக்கு இல்லையா, வல்கனோ மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக என்ன கிடைக்குது நமக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குதா. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை இப்போது இண்டஸ்ட்ரீஸ் கேஸாகவும் வெளியே விடுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க வாயுக்களாகவும் வெளியே விடுறாங்க. எரிமலையின் போது வாயுவாக சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன ஆகுது, அட்மாஸ்பியருக்கு வளிமண்டலத்துக்கு போய் சேருது. இது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து வெளியே வர ரசாயன கழிவுகள் இருக்கு இல்லையா, அதோட அன்ட்ரீட்டட் வாட்டர், ட்ரீட் பண்ணாமல் விட்ட வாட்டர் இப்போ எங்கே போய் கலக்குது, பக்கத்தில் இருக்க கடலில் கலக்குது. அப்போ கடல்லையும் சர்டைன் கொஞ்சம் எப்படி வந்து கடலில் கால்சியம் அமௌண்ட் இருந்ததோ கடல்லையும் கொஞ்சம் சல்ஃபேட்ஸ்லாம் இருக்குது. இந்த சல்ஃபேட்டோட இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வர இந்த சல்ஃபேட் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் SO4 அப்படின்ற காம்பவுண்டாக மாறுறாங்க. ஓகேவா. இப்போது இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாளில் கடலில் இருந்து ஒதுங்கி சின்ன சின்ன கட்டிங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அயனோட சேர்ந்து இந்த Fe2O3 கன்வெர்ட் ஆகிறாங்க. அயனோட சேர்ந்து அதுதான் பைரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பைரைட்ஸ் அப்படின்னா Fe2O3 சொல்கிறேன் இல்லையா, இது பைரைட்ஸ் அப்படின்றது Fe2O3 இல்லை, பைரைட்ஸ் அப்படின்றது சிம்பிள் ஒன்றும் இல்லை, அயன் கூட சேர்ந்து ஒரு சல்ஃபர் காம்பவுண்ட் ஆஃப் அயனும் சல்ஃபரும். இதோட கெமிக்கல் ஃபார்முலாவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிடுறேன், பைரைட்டோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ பைரைட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சல்ஃபரும் அயனும் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட். ஓகேவா. இந்த காம்பவுண்ட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா கல் மாதிரி இருக்கும், இது எல்லோயிஷாக கல் மாதிரி இருக்கும். இதனால் இந்த கோஸ்டல் ரீஜன் இருக்கு இல்லையா, கடலோர பகுதிகளில் சின்ன சின்ன பாறையை இது நம்ம பார்க்க முடியும், பைரைட்ஸ் அப்படின்றது. இந்த பைரைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை எல்லோ கலரில் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொன்னேன், இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்குமா, அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை ஃபேக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டுன்னு பார்த்து பல பேர் இதை ஏமாந்துடுவாங்களாம். அப்போ இந்த பைரைட் இருக்குது பார்த்தீங்களா, பைரைட்ஸை ஆக்சிஜன் கூட வேகமாக ரியாக்ட் ஆகி Fe2O3 கன்வெர்ட் ஆகிறாங்க. அப்போ Fe2 என்ன அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன், பைரைட்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா இன்க்ளூட் பண்ணிடுறேன். அப்போ Fe2O3 கன்வெர்ட் ஆகிறாங்க. அண்ட் இவங்களும் சல்ஃபர் டை ஆக்சைடை ஏருக்கு அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சல்ஃபர் அப்படின்றது நம்மளோட எக்கோசிஸ்டம்க்கு, நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு வேறு எந்த வடிவில் கிடைக்கலாம் அப்படின்னா, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஹியூமன் இறந்ததுக்கப்புறம் மண்ணில் புதைக்கப்படுறான். லீவ்ஸ், மரங்கள், தாவரங்கள், பிளான்ட்ஸ், இவங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, மட்குயிரி இருக்கு இல்லையா, மட்குயிரி இல்லைன்னா டீகம்போசாஸ் என்ன பண்ணுவாங்க, சிதைப்பாங்க, டீகம்போஸ் பண்ணும் போதும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரிலீஸ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு அட்மாஸ்பியரில் ஏரில் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடும் ஒரு டாக்ஸிக் கேஸ் தான். இப்போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு அட்மாஸ்பியரில் என்ன பண்ணுறாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடாக காற்று கூட ரியாக்ட் பண்ணி சல்ஃபர் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அப்போ எந்தெந்த மூலியமாக சல்ஃபர் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு வருதுன்றதை பாருங்கள். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுறாங்க, கிளவுட்ஸ் கூட, மேகத்து கூட இணைஞ்சு சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகி மழை பொழியிறப்போ, ரெயின்ஃபால் அப்போ என்னவா மாறுறாங்க, அமில மழையா, ஆசிட் ரெயினாக பூமிக்கு வராங்க.
ஆசிட் ரெயினில் இருந்து வர இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு மறுபடியும் மண்ணை சாயிலை பொல்யூட் பண்ணுது. இதே சுழற்சி தான் நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போ மண் டெபாசிட் ஆகுது, மண் வழிஞ்சோடி கடலுக்கு போகுது, கடல்லேருந்து பைரைட்டாக கடலுக்கு போகுது, கடல்லேருந்து பைரைட்டாக கன்வெர்ட் ஆகுது, பைரைட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போது ஆக்சிஜன் மறுபடியும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடை மறுபடியும் வானத்துக்கு போகுது, க்ளவுடுக்கு போகுது, க்ளவுட் மழையாக பொழியுது. இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்போ இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம காற்றை மாசுபடுத்துறதை நிறுத்தணும். வேறு வழியே கிடையாது. இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி அவங்களோட கேஸஸை நான் டாக்ஸிக் கேஸஸாக கன்வெர்ட் பண்ணி வெளியே விடணும். தண்ணியை நியூட்ரலைஸ் பண்ணி வெளியே விடணும். இதை தவிர வேற மற்றதெல்லாம் இயற்கையின் மூலமாக நடக்குது தவிர இந்த நம்மளால் சல்ஃபர் டை ஆக்சைடை காற்றுக்கு கொடுக்காம இருக்கணும், ஏரை கண்டாமினேட் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் ஒரே வழி. ஸோ we have come to the end of environment ecology chapter. கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து we have to start learning about biology sections-ஐ லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? Let us start the video very freshly by discussing about biology la classification of organisms oda discuss பண்ணுவோம், start பண்ணுவோம். Thank you so much for watching.